श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी अध्यायम 290 श्लोकम। येनायं नटनेनात्र बुध्यते कार्यमेव तत् अग्नप्रबोधान्नैवान्यत् कार्यमस्त्यत्र तद्विदः। ज्ञानी இந்த லோகத்திலோ எப்படி பிரவர்த்திப்பார், விவகாரம் பண்ணுவார், சாதாரணமாக அஜ்ஞானத்தில் இருக்கிற மக்களுக்கு நடுவில் இருக்கும்போது எப்படி இருப்பார், சாதகர்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்கும்போது, போதனை செய்யும்போது அப்படிப்பட்ட முமுட்சர்கள் கூட எப்படி இருப்பார், இப்படி பல விதமான விஷயங்களை நேற்றுக்கு நம்ம சத்சங்கத்தில் பார்த்திருக்கோம். அதில் கேள்வி என்ன கேட்குறாருன்னா, என்ன உத்தேசத்தினால இவர் ரெண்டு விதமான மக்கள் கூட, ரெண்டு விதம் இல்லை, எல்லா விதமான மக்களை கூட ஒத்து போய் எல்லாருமே வரவேற்பார், எல்லாரும் கூட மிங்கிலாக பழகிறார். எப்படிப்பட்ட ஒரு பேதபாவம் இல்லாமல், என்ன நோக்கம் இவருக்கு, என்ன பிஸ்னஸ்ஸு, என்ன லாபத்தின் எதிர்பார்த்து பண்ணுவார். அதுக்கு இந்த ஸ்லோகத்தில் பதில் சொல்கிறாரு வித்யாரண்ய சுவாமி. அஜ்ஞானம் என்பது ஜீவனுக்கு பிறக்கும்போது இருக்கு. எப்படியாவது இந்த ஒரு சரீரத்தில் இருந்த இந்த ஜீவன் மனிதன் தன ஸ்வரூபமான ஆத்மன்னு தெரிய வச்சு அவங்கள எல்லாருமே கரையேற்றணும் அப்படின்னு அவர் ஒரு பெரிய ப்ராஜெக்டை வச்சு பண்ணல. நான் ஞானின்னா சந்நியாசி, ஞானி, மகாத்மா, பக்தன் லோகத்தில் பிரவர்த்திக்கிறதுன்னா இந்த எந்த ப்ராஜெக்டு அவங்களுக்கு இல்லாமல், எந்த சுவார்த்த புத்தியும் இல்லாமல், நிறைய பேருக்கு நல்லதே நல்லதையாக இருக்கிறதுன்னா அந்த காரியத்தினை ஈஸ்வரன் அவங்கள ஹிருதயத்தில் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஈஸ்வர சங்கல்பமாக பண்ணுவார். அதனால் அவருக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு நோக்கம், இந்த ஞானத்தினை இலவசமாக கொடுக்கணும். இலவசம்னு என்ன, எதுவுமே எதிர்பார்க்காம, பணம் மட்டும் இல்லை, பேர், புகழ், அப்புறம் சிஷ்யர்கள் எனக்கு ஏதாவது அப்புறம் நான் போனதுக்கப்புறம் இப்படி இவங்க எல்லாரும் நினச்சிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், எந்த விதமான ஒரு என்ன கிமிச்சன் கஸ்ய காமாய, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த ஞானி ஒரே ஒரு நோக்கம், வேற எந்த காரியம் அந்நியத்து காரியம் ந ஏவ அஸ்தி அவருக்கு. அப்புறம் அதனால தான் இந்த இலவசமாக சொல்லி கொடுக்கணுன்னா அதுதான் சம்பிரதாயம், முறை. நேற்றுக்கு அந்த விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். கடைசியாக ஒரு கருத்து சொல்லி, பணத்துக்காக எது டீச் பண்ணால் கூட அது பிரம்ம வித்யா, லௌகிக வித்யா, அது எல்லாமே இட் இஸ் லைக் எ டியூட்டர். டியூட்டர் இஸ் ஹீ ஹூ டீச்சர்ஸ் ஃபார் தி சேலரி. ஆனால் லோகத்தில் இந்த மகாத்மர்கள், ஞானிகள், குருகள் எதுவுமே எதிர்பார்க்காம கேவலம் அன்புனால்
அவங்களுடைய வாழ்க்கையே அதுக்காகனே அப்படி பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒன்று காலக்ஷேபம்னு சொல்லணும், சுவாமிஜி சொல்கிற மாதிரி டைம் பாஸ்ன்னு. அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆத்ம வித்ய விஷயத்தில், இந்த பரமாத்ம ஞானத்து விஷயத்தில் ஒருக்காகவும் அது எதுவுமே ஆசிக்கக்கூடாது. அதனால் குருவு சொல்லி கொடுக்குறாருன்னு பாவத்தோடு யாரோ ஏதோ தட்சிணை கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா கொடுக்கல, நோ ப்ராப்ளம். அப்போது உங்களுக்கு எப்படி சார் சாப்பாட்டு தங்கிறதுக்கு இதெல்லாம்னா பிராரப்தத்தினால என்ன வரணுமோ என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். ஈஸ்வரன் பார்த்துக்குவாருன்னு சொன்னார் இல்லையா? அப்போ ஞானிக்கு ஒரு பக்தனுக்கு அந்த பகவானோட வாக்கியத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னா எப்படி இருந்து தானே பண்ணுறாரு. என்னது? அனன்யாச்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். பகவான் வாக்தானம் பண்ணியிருக்காரு பகவத்கீதையில் தான். அதனால இந்த விஷயத்தின் நேற்றுக்கு அந்த ஸ்லோகத்தில் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் ஆர் நாட் ஏ பெய்டு டியூட்டர்ஸ். ஆனால் ஞானிகள் ஞானத்தினே அன்போடு ஃப்ரீயாக கொடுக்கணும். அப்படி தான் இப்போவும் பரம்பரை நடந்து கொண்டிருக்கிறது. யாராவது அப்படி பண்ணாமல் தப்பாக போகிறாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? போகட்டும். அடுத்ததாக இன்னைக்கு 291வது ஸ்லோகம். கிருதகிருத்யதயா த்ருப்தஹ பிராப்த பிராப்யதயா புனஹ த்ருப்யன்னேவம் ஸ்வமனசா மன்யதே சௌ நிரந்தரம். இந்த ஸ்லோகத்தில் இனிமேல் கொஞ்சம் நேரத்தில் இன்னைக்கு இந்த அத்தியாயம் நம்ம முடிக்கிறோம். அப்படி முடியறதுக்கு முன்னாடி வித்யாரண்ய சுவாமி மறுபடியும் 266 சொல்லப்பட்ட கிருதகிருத்தியதா அங்கே சொல்லப்பட்டது அந்த விஷயத்தினே கிருத்தம் கிருத்தியம் பிராபணியம் பிராப்தம். செய்ய வேண்டியது செஞ்சிட்டான், சாதிக்க வேண்டியது சாதிச்சிட்டான், அடைய வேண்டியது. அதனால கிருதகிருத்தியத்தை டோட்டல் ஃபுல்ஃபில்மெண்ட் அது இந்த ஸ்லோகத்தில் ஞாபகப்படுத்துகிறாரு. அப்படி சொல்லும்போது நான் ஒரு 5-6 பாயிண்ட் வைஸாக சொல்கிறேன். அப்போ தான் நமக்கு பிரயோஜனப்படும், ஒரு மனசில் பதியும். அதனால் பதங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். முதல்ல என்னன்னா, இந்த ஸ்லோகத்தில் யூஸ் பண்ணப்பட்ட பதம்தான் வாக்கியம் கிருதகிருத்தியதையா அப்படின்றார். அப்படின்னா செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சிட்டேன், இனிமேல் மிச்சம் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை, எதுவுமே குறை இல்லை. அப்புறம் ரெண்டாவது விஷயம் பிராப்த பிராப்யதையா, அடைய வேண்டிய பலத்தினையும் அடைஞ்சிட்டேன். அதனால் மூணாவது விஷயம் என்னென்னா, ஸோ அடைய வேண்டியது அடைஞ்சதுனால அந்த அடைஞ்சது திரும்பி விட்டு போகுமோ அப்படின்னு பயம் இல்லாதனால நிரங்குஷா திருப்தி பூர்ண நிறைவு ஏற்பட்டதுனால என்னது நாலன்னு சொல்கிறோம். பிகாஸ் ஆஃப் தட் என்ன, நோ ரிக்ரெட்ஸ். There is no any regret about the omissions and there is no any arrogance about the commissions. அடுத்த அப்போ என்ன ஆயிடுத்து, இப்படிப்பட்ட ஒரு பூர்ண நிறைவு நிரங்குஷா திருப்தி அப்படின்னா அது என்ன, ஒரு சோம்பேறித்தனமான, இனிமேல் ஒன்றுமே செய்ய மாட்டார், இதில் ஈடுபட மாட்டார், ரொம்ப டல்லாக
அப்படி சோர்ந்து போன மாதிரி லெத்தர்ஜிக் லைஃப் ஸ்டைலை அப்படின்னு சொன்னால் இல்லை. இது வந்து ஆக்டிவ் வித்ட்ராவல். இவர் நிவர்த்தி மார்க்கத்தை எடுத்துக்கிட்டார், நிவர்த்தியில் நிற்கிறார் நல்ல சந்தோஷமாக. ஸோ இது வந்து ஆக்டிவ்லி வித்ட்ராவல்னா தெரிஞ்சுக்கிட்டு ஞானத்தினால வித்ட்ரா பண்ணார். அதுக்கு சுவாமிஜி சொல்லுவார், பாடியில் ஹி ஸ்டில் ஆக்டிவ் ஒன்லி, சரீரபரமாக, ஆனால் மனசு நிம்மதியாக இருக்கணும். இது எல்லோரும் சாதனை பண்ணணும். பாடி லெட் இட் பி வெரி ஆக்டிவ் டைனமிக். ஏன்னா உடம்போட ஆரோக்கியமும் உடம்பு ஆக்டிவாக இருந்தால் தான் மெயின்டைன் பண்ண முடியும். மனோடைய ஆரோக்கியம் வந்து மனம் வந்து சாந்தமாக இருந்தால் தான் மெயின்டைன் பண்ண முடியும். தெரிஞ்சுக்கோங்க இந்த சீக்ரெட்டு. அதனால இவருடைய வாழ்க்கை வந்து இப்போது டைனமிக், ஸ்பூர்த்திவந்தமான, இன்ஸ்பிரேஷனோடு கூடியிருக்கிற ஜீவிதம் வாழ்க்கை நடத்துவார், சரீரம் பிராரப்தம் இருக்கிற வரைக்கும். எதனால் இப்படிப்பட்ட இவருக்கு கிடைச்சது இதுன்னா விஷயம் ஆல்ரெடி அதான் பேசிகிட்டு இருக்கிறோம். அவருடைய மனசுடைய அசோசியேஷன் வந்து அப்சல்யூட் சத்தியத்து மேலே இருக்கிறதுனால, அது கூட தொடர்பு இருக்கிறதுனால, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுனால, அதிலே ரமிச்சிட்டு இருக்கிறதுனால, இனிமே அவருக்கு இன்ஸ்பைர்டு லைஃப் ஸ்டைல் ஒன்லி, இட் இஸ் நாட் லெத்தர்ஜிக். அதனால தான் ஞானி மகாத்மா லோகத்தில் முடிஞ்ச வரைக்கும் அந்த சரீரத்தினால பேசியோ செஞ்சியோ உபதேசம்னா மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி அது பண்ணிகிட்டே இருப்பாங்க கடைசி சுவாசம் வரைக்கும், அந்த சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்குற வரைக்கும். தேர் இஸ் நோ அதர் பிஸ்னஸ். அப்படி அடுத்த விஷயம் என்ன ஆயிடுது, இப்போது இதோடைய இந்த ஸ்லோகத்துடைய சாராம்சம் சொல்லிட்டு இருக்கேன் நான். இப்படிப்பட்ட சுதந்திரமான வாழ்க்கை, ஏன்னா இன்ஸ்பிரேஷனோடு இருக்கு. அவர் விரக்தி என்ன டிப்ரெஷன்னாலேயோ வெறுத்து போயோ வித்ட்ராவல் வைராக்கியம் பண்ணி நிவர்த்தியில் இல்லை, சுதந்திரமாக டைனமிக்கல்லி ஆக்டிவ்லி அவரே நினச்சி வித்ட்ரா பண்ணார். அப்போது அதனால் என்ன ஆயிடுச்சு, சுதந்திரம் என்ன, சுற்றி இருக்கிற எல்லா ரிலேஷன்ஸு பொசிஷன்ஸு மக்களாவது பொருட்களாவதை அது எல்லாத்திலிருந்து இவர் சுதந்திரம், எதுவுமே இவர்னு தொந்தரவு பண்ணல. சரியா? அப்படி என்ன அர்த்தம் என்ன, இவருக்கு முதல்ல எது மேலேயும் இருக்கணுமனு ஆசை இல்லை, அது போகணுமனு ஆசை இல்லை. அதனால் அதோடைய இருந்தானும் ஒன்று தான், இல்லைனானும் ஒன்று தான். Their presence and absence of these things and beings is equal to the wise person. சரியா? அது இதுக்கு ஸோ இத்தனை விஷயங்கள் ஞாபகப்படுத்திட்டு இந்த ஞானியுடைய நிலை இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். இதுக்கு பஜகோவிந்தத்தனை நடுவில் அது ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறோம். இப்போ மறுபடியும் அந்த சந்தர்ப்பம் வந்ததுனால யோகரதோவா भोगरतो वा संगरतो वा संगविहीनः यस्य ब्रह्मणि रमते चित्तं नन्दति 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 एव भज गोविन्दम्. இப்படிப்பட்ட திருப்யன் கடைசி வார்த்தை அந்த ஸ்லோகத்தில் திருப்யன்னேவம் ஸ்வமனசா மன்யதே அசௌ நிரந்தரம். இந்த ஞானி அவருடைய மனசு இருக்குது, ஞானிக்கு மனசு வேலை பண்ணுறது. அந்த மனசில் இது முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ ஞான நிஷ்டை ஏற்பட்டதுனால அந்த மனசில் எப்பவுமே என்ன நினச்சிக்குவாருன்னா அந்த நிரந்தரம் அவர் மனசில் நினச்சிக்கிறது என்ன, நான் கிருத்தகிருத்தியன்ன்றார். அந்த கிருத்தகிருத்தியனானதுக்கப்புறம் மனசில் நினச்சிட்ருக்கிற அந்த ஆனந்த பிரம்மானந்த சாகரத்தில் ஓகே சாகரத்தில் நல்ல குளிக்கிறார், ஓகே தீர்த்தமாடுறார், ஆத்ம தீர்த்தத்தில் தீர்த்தமாடுறார்.
அப்படிப்பட்ட ஞானி அவரோட ஃபுல்ஃபில்மெண்ட்டுன்னு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவார் அப்படினேது தான் 202வது ஸ்லோகத்திலிருந்து 292வது ஸ்லோகத்திலிருந்து 295வது ஸ்லோகம் வரைக்கும் 7 விஷயங்கள்னு அவருடைய பிளஸ்டுனஸ், தன்யதா, நான் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றோம் இல்லையா தமிழில். ஓகே, அப்படிப்பட்ட எவ்வளோ அதிருஷ்டவான் நான் அப்படின்னு அவரை பற்றி அவர் பாராட்டுக்கிறாருன்னு அப்புறம் இனிமேல் பாராட்டுக்காமல் வேறு யாரும் பாராட்ட வேண்டாம். என்ன நான் முதல்ல அப்படின்னா ஆத்ம கிருப விஷயமாக 7 பாயிண்ட்ஸ்னு கூவி கத்தி பாடுறாரு. அதனால் வித்யாரண்ய சுவாமி இந்த அத்தியாயம் எனக்கு முடிக்கிறாரு. இவ்வளவு விவரமாக விஸ்தாரமாக ஒரு மந்திரம் பிருகதாரண்யகோபனிஷத்து கஸ்ய கிம் என்ன சொன்னாருங்க முதல்ல, அயம் ஆத்மா. ஓகே, ஆத்மா நானுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தார். முதல் மந்திரம் ஒரு பிருகதாரண்யக்கு ஒரு ஸ்லோகத்துக்கு ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய, ஒரு மந்திரத்துக்கு 296 ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகம் மந்திரமாக எடுத்துக்கோங்க, கடைசியிலது பலஸ்ருதி. இத்தனை ஸ்லோகங்கள் வச்சு விவரித்து சொல்லி அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் கூட அந்த ஞான நிஷ்டர்கள் ஆயிட்டோம். அப்படிப்பட்ட தைரியம், நம்பிக்கை ஒரு ஹிருதயத்தில் தோணுறதுன்னா வாங்கோ. வித்யாரண்ய சுவாமி கூட அவர் ஸ்டேஜ் மேலே கூப்பிடுறாரு. அவர் கூட நம்மளும் சேர்ந்து இந்த ஸ்லோகங்களே மனசில் இருக்கிற பாவத்தனை இதெல்லாம் தே ஆர் நாட் தி வேர்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு. அப்போ என்ன அனுபவத்தினே இப்படி பாடிட்டு வெளியில் சொல்கிறாரு. அதனால இந்த ஸ்லோகங்களை உபனிஷத்து மாதிரி உபனிஷத்துன்னு எப்படி நம்ம ப்ரோஸ் ஆர்டரில் சொல்கிறோமோ அந்த மாதிரி படிப்போம். தன்யோஹம் தன்யோஹம் நித்யம் ஸ்வாத்மானம் அஞ்சசா வேத்மி, தன்யோஹம் தன்யோஹம் பிரம்மானந்தோ விபாதி மே ஸ்பஷ்டம். இந்த ஸ்லோகத்தில் 2 விஷயங்களுமே சொல்கிறாரு. இந்த தன்யோகம் தன்யோகம் అనేది நான் தன்யனாயிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம எல்லோரும் இன்றைக்கி இவ்வளவு படிச்சு இன்னும் எனக்கு அவ்வளோ தைரியம் வரல சார். வித்யாரண்ய சுவாமி கூட சேர்ந்து பாடுறதுக்கு இப்படி சொல்கிறதுக்கு அப்படின்னா ஒன்றும் கவலை வேண்டாம். இந்த அத்தியாயத்தினே இனி கூட 45 எபிசோட்ஸ் ஆகிடுது. முதல்ல திரும்பி கேட்கணும், ஸ்ரத்தையோடு கேட்கணும். என்ன இதுக்கு மேலே இவ்வளோ விஸ்தாரமான பிரகரண கிரந்தம் எங்கேயுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இதையோ பூர்ணமாக இருக்குது இந்த ஒரு அத்தியாயமே. அதனால தான் பூர்ணனால தான் 7வது ஸ்டெப்பான திருப்தி தீப பிரகரணம். திருப்தி பூர்ணமாயிடுது, அதனால தான் பாடுறாரு. அதனால் என்ன சொல்கிறாரு, இங்கே வரும்போது இந்த நிலைக்கு நான் தன்யனாயிட்டேன், நான் ரொம்ப அதிருஷ்டவான் அப்படின்றார். அந்த 2 விஷயங்களின் என்ன அங்கே சொல்கிறாருன்னு இதை நான் விவரத்துக்கு முன்னாடி முதல்ல சத்சங்கத்துக்கு இந்த அத்தியாயமும் இல்லை பஞ்சதசி படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது சத்சங்கத்துக்கு சிரவணத்துக்கு வரும்போது குரு கிட்ட நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு கவலையிலோ மனசாந்தி இல்லாமல் ஆங்ஸைட்டியோ ஏதோ ஒரு பயத்திலோ அப்படியெல்லாம் இருந்து லோக விஷயங்களினால் தாக்கப்பட்டு ஆங்ஸைட்டியோட தான் மனசில் இருந்துட்டு சரி சத்சங்கத்துக்கு போனால் இந்த மாதிரி ஆன்மீக கருத்துக்களை கேட்டால் மனசுக்கு சாந்தி வருமனி
எப்படியோ தோணிச்சு, யாரோ சொன்னாங்களோ, எனக்கு தோணிச்சோ, எப்படியோ காதில் விழுந்துச்சோ, வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சாந்தி வேணுமனு தேடி வர்றதுனால அந்த சாந்தி, அப்பா கிளாஸுக்கு வந்த நிம்மதியாக இருக்கு, மனசுக்கு சாந்தி வந்துச்சு. அப்போது ஒரு ஆங்ஸைட்டி போயிடுது. அட்லீஸ்ட் கிளாஸில் இருக்கும்போது 1 மணி நேரம் உலகத்துடைய ஆங்ஸைட்டி, அந்த டென்ஷன் அதனால் எதுவுமே இல்லை. கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் சிரவணம் செய்ய தொடங்கினதுக்கப்புறம் இங்கே பலதெல்லாம் சாதன சதுஷ்டய சம்பத்தி, அப்புறம் ப்ரிப்பரேஷனும் குவாலிஃபிகேஷனும் எல்லாம் சொல்லி மோட்சத்துக்கு முயற்சி பண்ணணும், முமுட்சுவாக இருக்கணும், தீவிர முமுட்சுவாக இருக்கணும், இப்படின்னு பல இதெல்லாம் சொல்லும்போது இங்கே ஒரு ஆங்ஸைட்டி வருது. எனக்கு எப்போ மோட்சம் வரப்போகுது, எனக்கு எப்போ மோட்சம் வரப்போகிறது, அது எப்படி வரும்னு. அதனால் வந்ததுக்கப்புறம் கிளாஸில் சிரவணம், சாஸ்திர சிரவணம் பண்ண குருவுடைய வாக்கியங்களை காதுனால் கேட்க கிரமமாக கிராஜுவல் அதுக்கப்புறம் அந்த மோட்சம் எப்போ வருமனேது கூட டென்ஷன் போயிடுது. ஏன் மோட்சம் வரப்போகிற வஸ்து இல்லைப்பா. மோட்சம் இஸ் நாட் ஏ சாத்திய வஸ்து, இது சித்த வஸ்து. நீ ஆல்ரெடி நித்திய முக்தனுதா. அதுதான் இந்த அத்தியாயத்தோட கன்க்ளூஷன். அதனால தான் அந்த ஸ்வரூபம் நீ எப்பவுமே இருக்க. நீ தெரியலன்னாலும் நீ அதே தான், தெரிஞ்சாலும் நீ அதே தான். தெரியாமல் இருந்தால் துக்கப்படுவேன், தெரிஞ்சிச்சன்னா ஆனந்தமாக வாழுவேன். அதனால் மோட்சம் எப்போ வரும், எப்போ வந்துச்சு, இப்போவே வந்துச்சு. இனிமே டைம் பாஸ் தான். இனிமே அந்த ஆனந்தத்தில் அப்படியே ஏதோ இவர் மாதிரி கூவிப்பிடி சொல்லிக்கிட்டே அப்படி இருக்கணும். அதனால் அந்த மோட்சம் எப்போ வருமனு டென்ஷனும் போயிடுச்சு. இல்லை, மூணாவது இன்னொரு டென்ஷன் சில பேருக்கு, இந்த நம்பிக்கை வராதவங்களுக்கு. அதான் சொன்னேன், இந்த என்ன சாதனை பண்ணி நான் எப்படியெல்லாம் என்னென்ன பண்ணால் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணுமா, எல்லாம் 7 நாள் சத்சங்கம் கேட்கணுமா, இப்படின்னு என்ன சாதனை பண்ணணும், ஜப்பம் பண்ணணுமா, அது பண்ணணுமா, சாண்டிங் பண்ணணுமா, எல்லாமே என்னென்னமோ மனசில் இருக்கும். இன்னும் அது கொஞ்சம் பண்ணிக்க வேண்டாமா, இது கொஞ்சம் பண்ணிக்க வேண்டாமா, ஸ்கந்த சஷ்டி கவச்சம் கொஞ்சம் படிக்க வேண்டாமா, இன்றைக்கி சாட்டர்டே என்ன திருமலை சுப்பிரபாதம் கேட்க வேண்டாமோ, இப்படி ஏதேதோ இன்னும் அங்கெங்கெங்கெங்கே மாட்டிருக்குமோ. அப்படி யாராவது இருந்த என்ன சாதனை செஞ்சு நான் இது அடையணவனே, அந்த ஆங்ஸைட்டி கூட போயிடும். அதுக்கு தான் அது கேட்க சொன்னது. 40 எபிசோடும் கேட்கணும். சரி, ஏதோ ஒரு சிரவணம் பண்ணிகிட்டே இருங்க, வேறு வழி என்ன இருக்குது, பண்ணிவிட்டு போயிடும். இப்படி எல்லா ஆங்ஸைட்டி போனதுக்கப்புறம் நித்திய திருப்தனானே தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் சொல்கிற வாக்கியங்கள் இது. ஸோ தன்யோகம் என்னது, நித்தியம் ஸ்வாத்மானம் அஞ்சசா வேத்மி. இப்போது ஆல்வேஸ் எப்பவுமே எனக்கு இந்த என்னுடைய ஆத்மானம், என்னுடைய ஆத்மனுடைய ஸ்வரூபத்தினை, என்னோடய ஸ்வரூபத்தினை அஞ்சசா ரொம்ப சுலபமாக அப்படியே எனக்கு தெளிவாக தெரிகிறது. வேத்மி ஐ நோ. எப்படின்னா அஞ்சசான்னா த இம்மிடியட் எக்ஸ்பீரியன்ஸு அபரோக்ஷமாக எனக்கு நான் கிளைம் பண்ண முடியுது. அஹம் பிரம்மாஸ்மி, எனக்கு ஒரு குறையும் இல்லை. முதல் பாயிண்ட். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, அப்படி சொல்கிறேன் நான் ஆத்மான்னா என்ன, சுவாத்மானம் தெரிஞ்சுக்கிட்டதுன்னு என்னது, பிரம்மானந்தா விபாதிமே ஸ்பஷ்டம். பிரம்மானந்தா, எனக்கு இந்த பிரம்மானந்தம், ஓகே, குறையில்லாத அனந்தமான ஆனந்தம் எனக்கு ஸ்பஷ்டமாக தெரிகிறது, அனுபவப்படுறது. விபாதி, ஷைனிங். ஓகே, இந்த ஷைனிங்கன்னு லைட்டு அது இதெல்லாம் நினச்சிக்காதுங்கோ. நம்ம தான் பிரகாஷம், நான் தான் பிரகாஷ வஸ்து.
ஸோ பிரம்மானந்தா விபாதி மே ஸ்பஷ்டம், எனக்கு ரொம்ப கிளியராக தெல்லம் தெளிவாக ஐ ஆம் எக்ஸ்பீரியன்சிங் டிஸ்டிங்க்ட்லி. நான் பிரம்மானந்தம், சத்தியமு ஞானமு அனந்தமு நான், சத்து சித்து ஆனந்தஸ்வரூபம் நான், சிவஹா அகம். இப்படி ரெண்டு கருத்துக்களுன்னு சொல்லக்கூடாது, இது அனுபவம். இது நமக்கு இன்னும் கூட சந்தேகம் அப்படி இருந்தால் எப்பாவது மறந்து போகிறோம், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பிராரப்தம் லோகம் தொந்தரவு பண்ணுறது தாக்குறது அப்படின்னு ஏதாவது இருந்தால், இதெல்லாம் நமக்கு தியானத்துக்கு நிதித்தியாசனத்துக்கு சாதகர்களுக்கு பாயிண்டர்ஸ். அட்லீஸ்ட் இந்த ஸ்லோகங்களாவது ஓகே, இது தன்யா நிதித்தம் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த அர்த்தத்தினை மனசில் வச்சுக்கிட்டு எந்த பாஷையில் அது சொல்லிக்கும். நிதித்தியாசனம் அதுதானே, டாக்கிங் டு யுவர் செல்ஃப் அண்ட் டு யுவர் மைண்ட். அந்த மைண்டுன்னு அப்படியே ஆத்ம நிஷ்டையிலே வைக்கிறது. அப்படி சொல்லி அப்புறம் 93வது ஸ்லோகத்தில் பிரம்மானந்தம் அనే விஷயத்துக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் இங்கே. என்னென்னா, இது தினந்தோறும் இது ஏதாவது சந்தேகம் இருக்கே, அது எப்படி இருக்கும் என்னன்னு. நித்ரையில் எல்லாருக்கும் அந்த பிரம்மானந்தத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அது பிரம்மானந்தமனே அங்கே எதுவுமே தெரியல நமக்கு. அங்கே எதுவுமே தெரியலன்னு மட்டும் சொல்கிறோம். எதுவுமே தெரியலன்னா என்ன அப்படி சொல்லிக்கிறோன்னா, நம்ம எனக்கு ஜாகிரத பிரபஞ்சம் தெரியல, சொப்ன பிரபஞ்சமும் தெரியல, அதனால் என்னுடைய சரீரமும் தெரியல, என் மனசும் எங்கே போயிடுச்சுன்னு தெரியல, எதுவுமே தெரியல, எதுவுமே காணும், போயே போச்சே. படிய டிவி அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி. ஆனால் நீ இருக்கையா இல்லையா, அங்கே நீ இருக்கே இல்லையானே தெரியலன்னு சொல்லக்கூடாது. நீ இல்லைன்னா அந்த தூக்கத்தில் எதுவுமே சம்பந்தம் இல்லாமல் ஆனந்தமாக நான் ரொம்ப நல்ல ஆனந்தமாக தூங்கிட்டேன், நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன். அந்த நல்லா இருக்கேனேது சொல்கிறதுக்கு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நீ இருக்கேங்க. எப்படி இருக்கேன்னு சொன்னால், நித்ரை ஒரு விருத்தி தான். ஆக்சுவலாக நித்ரைக்குள்ளே நம்ம போகல, நம்ம ஆத்மா தூங்கலை, விஞ்ஞானமய கோஷம் ஓகே பரமாத்மா பிரம்மத்தில் லீனமாயிடுது. பூர்ண சைத்தன்யத்தில் பிரதிபிம்ப சைத்தன்யம் லீனமாயிடுது. லீனமானதுக்கப்புறம் ஆனால் அது அனுபவிக்கிற ரெண்டு ஒன்றாகி ஆனந்தம் மட்டும்தான் நிற்கிறது. ரொம்பவே சிந்திக்க வேண்டியது இந்த நித்ரா உதாரணம் இல்லை, அனுபவம் தினந்தோறும் நடக்குது. மறுபடியும் சிந்திக்கணும். அதனால தான் சாஸ்திரத்தில் அநேக இடத்துல இந்த விஷயம்னு சொல்லிக்கிட்டே வரும் சாஸ்திரம். அதனால் விருத்தி தான் நித்ரா అనేది விருத்தி அண்ணா அது ஒரு தாட் மாதிரி தான். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, வேதாந்தம் அது கண்டென்ட்லெஸ் தாட். நல்ல கவனமாக கேளுங்க. அந்த தாட்டில் கண்டென்ட் எதுவுமே இல்லை. அது எப்படி சொல்கிறதுன்னா, அங்கே நித்ரைக்கு அதனால தான் யோகத்தில் நித்ரைன்னு விருத்தின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு கிளாரிட்டி நம்ம வேதாந்தத்தில் நித்ரா அபாவாத்மக விருத்தி, அபாவாத்மகம். அபாவாத்மகம்னா கண்டென்ட்லெஸ் தாட். சார், எந்த கண்டென்ட் இல்லாமல் தாட் இருக்குமான்னா, எந்த லோக விஷயங்கள் தாட்ஸ் அப்படி இருக்காது. அங்கே தாட்டு இருக்கு. அதனால தான் அது ரிஜிஸ்டர் ஆனதுனால தான் உனக்கு ஆனந்தமாக இருக்கிறதுனால தான் அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியல, ஆனால் நிம்மதி இருக்குன்னு சொல்ல முடியறது. பட் தேர் இஸ் நத்திங் டு சே. பட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஆனந்தமாக இருக்கு.
அது எவ்வளவோ பாடிக்கு மைண்டுக்கு அப்புறம் எனர்ஜி கொடுத்துட்டு நான் அப்படியே நல்லா இருக்கேன். அங்கே டைம் ஸ்கேல் தெரியல, தேச கால வஸ்து எந்த பரிச்சேதமும் தெரியல. அப்படிப்பட்ட அந்த நிலை எனக்கு அனுபவப்படுறது. ஸோ அதனால் அனுபவமும் அனுபவப்படுற நானும் ரெண்டு ஒன்றானதுனால அங்கே கண்டென்ட் எதுவுமே இல்லை. வேறு ரெண்டு இருந்த அந்த மெர்ஜ் ஆகலைன்னா அங்கே கண்டென்ட்டு தேவைப்படுறது. மெர்ஜ் ஆனதுனால எந்த கண்டென்ட் இல்லை, பட் ஆனந்தம் இருக்கு, பூர்ணத்துவம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த பிரம்மானந்தம் அనే விஷயம். இது ஏதோ விஷயானந்தத்துக்கு அப்புறம் யோகானந்தம் இந்த வேறு எந்த ஆனந்தமாகட்டும் அந்த அது எல்லாத்துக்கும் மீறி எந்த சம்பந்தம் இல்லாமல் ஆனந்தமாக அப்படி தான் இருக்கு. இது எல்லோருக்கும் தெரியறது. அப்புறம் அது சொல்லி இந்த அடுத்த ஸ்லோகத்தில் தன்யோகம் தன்யோகம் துக்கம் சாம்சாரிகம் ந வீக்ஷேத்ய தன்யோகம் தன்யோகம் ஸ்வஸ்ய ஞானம் பலாயிதம் குவாபி. இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு விஷயங்கள் சொல்கிறார். மறுபடியும் நான் தன்யன் நான் தன்யன். பாருங்க, அது ஏன் திரும்பி திரும்பி சொல்ல வேண்டியதுன்னா அவ்வளோ ஆனந்தம். அது எப்படி அதனால் பாடணும்னு தோணுறது பாடுறார். தைத்திரிய உபனிஷத்தில் பாடுறார் இல்லை ஞானி. அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாத. ஓகே, பல இந்த க்ளோரி அகம் விருக்ஷரேரிவ. ஓகே, இந்த மாதிரி பாடுறார். மூணாவது விஷயம் என்ன சொல்கிறார் இதுலன்னா, துக்கம் சாம்சாரிகம் ந வீக்ஷே அத்ய. இப்போ எனக்கு இந்த சாம்சாரிகம் இது முன்னாடி வரைக்கும் இந்த உலகமும் மக்கள் பொருட்கள் இவ்வளவு என்ன துக்கப்படுத்துறது, என்னை இவ்வளவு பாடுபடுத்துறது படிச்சிச்சு. ஆனால் இப்போது அந்த துக்கமே எனக்கு காணும். நான் பார்க்கறது இல்லை, அந்த துக்கம் என்னன்னு தெரியல எனக்கு. துக்கம் சாம்சாரிகம் ந வீக்ஷேத்ய அத்ய. அதனால் இப்போது துக்கம் என்னன்னு தெரியல. ஏன்னா சூரியன் வெளிச்சத்துக்கு முன்னாடி இருட்டு என்னன்னு சொல்ல முடியுமா? சூரியனுக்கு இருட்டு தெரியுமா? அப்படி தான் இந்த ஞானிக்கு இந்த பிரம்மானந்தத்தில் ஸ்பஷ்டமாக தெரிஞ்சிருக்கிற அவர் துக்கமே எனக்கு காணுமே, எங்கே இருக்க துக்கம், எப்படி என்ன கேட்ட துக்கம் வர முடியும்? how we dare to face me. ஸோ சாம்சாரிக துக்கம் தெரியல. இது எப்படி சொல்கிறார் சார்? அவர் என்ன கண்ணு மூடி அப்படியே இருக்காரா? யாராவது ட்ரக் அடிக்ட் மாதிரி போதை மருந்து போட்டுக்கிட்டு எப்படி இருக்காரா? அவருக்கு எதுவுமே நினைவில்லை, கோமாவில் இருக்காரா? அப்படி இல்லைப்பா. இவருடைய சீக்ரெட் என்னன்னா, நினைவில் தூங்குறார். ஜாகிரதை கேட்கணும் ஒரு பாயிண்ட்டு. జాగ్రత్త నిద్ర. నిద్రలో இருக்கிற அந்த ஆனந்தம் என்ன అనేది నిద్రలో தெரியலன்னா கூட இவர் இந்த பிரம்மாபியாசத்தினால் இப்போது நினைவில் இருக்கும்போது நான் அப்படியே கண்டென்ட்லெஸ் விருத்தி எல்லாமே காணப்பட்டுட்டு இருந்தால் கூட, எது நடந்துட்டு இருந்தால் கூட, இந்திரியங்களை அன்றி கிரகிச்சிட்டு இருந்தால் கூட நான் முடிச்சிருந்து தூக்கத்தில் இருக்கிற மாதிரி அன்டச்சாக இருக்கேன். சிந்தனை செய்ய வேண்டியிருக்கு. ஜாகிரத்த நித்ரா. அது எப்படி சார் ரெண்டு இருக்குமா என்ன சார்? நித்ரன்னு கண்ணு மூடிட்டு அப்படி போனோம். இங்கே அப்படி தான் ஞானி எல்லாம் பார்க்குறாரு, எல்லாம் நடக்கிறது தெரியும். மித்யா, வர்ச்சுவல் ரியாலிட்டி, மித்யா. அதானே டாபிக் இவ்வளோ நாளில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எப்போ எனக்கு இது மித்யாத்வ நிச்சயம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டானோ, அதுக்கப்புறம் ஒரு ட்ராமா நடக்கிறதுன்னு தெரிஞ்சது. இதில் கேரக்டர்ஸ் என்னமோ வரதை போகிறது, கனவுல மாதிரி நிறைய
இது இன்னொரு கனவு. இல்லை, இப்படி சொல்லலாம், யார் ஜாகிரத நினைவுன்னு இன்னொரு கனவாக நினச்சிட்டு எடுத்துக்கிட்டு, ஓகே, கனவாக நினச்சிக்கிட்டு அப்படி உதாசீனனா இன்டிஃபரெண்ட்டாக தூங்குற மாதிரி இருப்பார். தூங்குற மாதிரி ஃபிசிக்கலாக தூங்கலை, அந்த தூக்க நித்ராவஸ்தை அது வரல. ஆனால் ஞானத்துக்கு முடிச்சுக்கிறது அண்ணா. அதுதான் த செகண்ட் அவேக்கனிங் இஸ் வேக்கிங்கில் ஞானத்தினால முடிச்சிருக்கிறதுக்கு பேர் வேக்கிங் ஸ்லீப். அதனால தான் எனக்கு அது எப்பவுமே ஞாபகம் இருக்க ஸ்பஷ்டமாக பிரம்மானந்தம் தெரிகிறதுனார் ஸ்வரூப நிஷ்டல் இருக்கிறவனுக்கு அப்படி. அதனால் சாம்சாரிக துக்கம். ஸோ ஞானம் என்ன, ஜாகிரத்தில் தூங்குற அனுபவம் மாதிரி எதுவுமே என்ன டச் பண்ணலேன்னு இருந்தால் அதுக்கு பேர் ஞானம். ஓகே, இங்கே பாருங்க, அதே பாயிண்ட்டு நான் இங்கே உபயோகப்படுத்துகிறேன். அங்கே கண்டென்ட்லெஸ் தாட்டுன்னு சொன்னானா, ஓகே. ஆனால் என்னமோ சார் நீங்கள் என்ன சொன்ன விட அது ஒன்றும் புரிய மாட்டேங்க, தெரியல. இங்கே இப்போ என்ன சொல்லணும், ஜாகிரத நித்ரைக்கு பேர் ஞானம்னு சொன்னால் கண்டென்ட்லெஸ் அவேர்னஸ். ஐ ஆம் அவேர் ஆஃப் எவ்ரி திங், பட் நத்திங் இஸ் ரிஜிஸ்டரிங் ஆர் டிஸ்டர்பிங் அண்ட் கிவிங் ரியாலிட்டி. ஒரு காகமும் ஒன்றுக்கும் ரியாலிட்டி கொடுக்கலை. எப்படி ரியாலிட்டி கொடுக்க முடியும்? அது மித்யான்னு நிச்சயம் ஆயிடுத்து இல்லை. அதனால கண்டென்ட்லெஸ் அவேர்னஸ் ஆஃப் மை செல்ஃப். நல்ல கேட்ச் திஸ் பாயிண்ட். எந்த கண்டென்ட்டு உள்ளே போய் சேர்றதில்லை, டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை, முக்கியத்துவம் இல்லை, நெகேட் பண்ணியாச்சு. ஆனால் ஐ ஆம் அவேர். அவேர் ஆஃப் வாட்? என்னோடய ஸ்வரூபம் பற்றி நான் அவேராக இருக்கு. அதுதான் முதல் பாயிண்ட்டு. நித்தியம் ஸ்வாத்மானம் அஞ்சசா வேத்மி. அந்த பிரம்மானந்தம் விபாதி மே ஸ்பஷ்டம். அதனால துக்கம் சாம்சாரிக்கம் ந வீக்ஷதே அத்ய, தெரிய மாட்டேங்குது. துக்கமா யாருக்கு, எதுக்கு? துக்கம் எங்கே இருக்கு? சரீரத்துக்கு எனக்கு இல்லையே, மனசுக்கு எனக்கு இல்லையே. ஓகே, உலகத்தில் என்னமோ அங்கே எனக்கு தொடலை, தொட முடியாது. அதனால் நான் கண்டென்ட்லெஸ் அவேர்னஸ்ஸாக எல்லாத்தையும். அதனால திரஷ்டாபாவம், சாட்சி பாவம், உதாசீன பாவம். ஓகே, மூணும் அப்படி சொல்லி நாலாவது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அவருக்கு சந்தேகம். ஆச்சரியமா, வண்டர். அவர் ரமணர். ஐ பததி அகம், ஐ பதத்யகம் நிஜ விசாரணம். அப்படி சொன்ன மாதிரி இங்கே ஸ்வஸ்ய அக்ஞானம், அந்த அக்ஞானம், ஓகே, அந்த ஆத்மாவுடைய அக்ஞானம் இது முன்னாடி இருந்தது. அதெல்லாம் கஷ்டப்பட்டு படித்து எல்லாம் செஞ்சு ஸ்வஸ்ய அக்ஞானம் எங்கே போயிடுச்சு? பலாயித்தம் கா அபி. எங்கடா போயிடுச்சது? காணும். அதுதான் சொன்ன, பொய்யே போயிடுச்சே. எங்கே போயிடுச்சு? இப்போது இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் கொண்டு வந்த உடனே இருட்டு போச்சு. எங்கே போச்சு? எப்படி போச்சு? எந்த கதவுலேருந்து போச்சு? வெளியில் ஒரே வாட்டு போச்சா, கொஞ்சம் கொஞ்சமாக போச்சா? இது நான் திரும்பி இந்த எக்ஸாம்பிளுக்கு வரணும். இந்த குடம் உடைச்சிட்டோம், உடஞ்சி போச்சுன்னா இதில் ஆகாயம் என்ன ஆயிடுச்சு? கட்டாகாசம் மட்டாகாசத்தில் லீனமாகிடுது. அந்த லீனமாகிறது అనేది நீ பாப்பியா? பார்க்க முடியுமா? அந்த லீனமாகிறது అనేది ஏதாவது அங்கே நடக்கணுமா? ஒரு காரியம் நடக்கணுமா? வீட்டில் ஏதாவது உடைச்சி பாருங்க. இது உடைக்க முடியாது, உடைச்சி பாருங்க. ஏன்னா எதுவுமே நடக்கலை அங்கே. இது உடைச்சானும் ஆகாயத்துக்கு ஒன்றும் ஆகலை. ஆகாயம் மொத்தம் ஒன்றா தான் இருக்கு. நீ என்ன பண்ணான்னு இது மூடி வச்சானும் ஆகாயம் ஒன்றா தான் இருக்கு. என்னாவது பண்ண
அதனால எங்கே போயிடுச்சு இந்த அஜ்ஞானம்? இவ்வளோ நாள் அஜ்ஞானம் அஜ்ஞானம் அஜ்ஞானம்னு சொல்லிட்டு, அஜ்ஞானம் అనేది ஒன்று இல்லவே இல்லை. எப்படி ஞானம் முன்னாடி அஜ்ஞானம் అనేది நேற்று சொன்னவதே. ஹவு போத் கேன் எக்ஸிஸ்ட்? என்ன சொல்லணும்னா, ஞானம் அபரிபூர்ண ஞானம்னு சொல்லிட்டோம். அதுக்கு பேர் தான் நம்ம அஜ்ஞானம்னு சொல்ல. ஞானம் இல்லாத நிலை இருக்காது. நாசதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ. இல்லாதது ஒருக்காகவும் இருக்க முடியாது, இருக்கிறது ஒருக்காகவும் இல்லாமல் ஆக முடியாது சொல்லி, அப்புறம் அடுத்த 294வது ஸ்லோகத்தில் தன்யோஹம் தன்யோஹம் கர்த்தவ்யம் மேன வித்யதே கஷ்கிஞ்சித் தன்யோஹம் தன்யோஹம் பிராப்தவ்யம் சர்வமத்ய சம்பன்னம். அந்த திரும்பி கர்த்தவ்யம் கிருதம் பிராப்தவ்யம் பிராப்தம் அந்த விஷயத்தை சொல்லும்போது ஐ ஆம் பிளஸ்டு, நான் தன்யன் ஆயிட்டேன் அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிறார். ஸோ என்ன இங்கே 5வது பாயிண்ட் வந்து கர்த்தவ்யம் மே ந வித்யதே கிஞ்சித். இனிமே நான் செய்ய வேண்டியது கர்த்தவ்யம். ஓகே, இது பண்ணலையே, அது பண்ணலையே, அது படிக்கலையே, இது படிக்கலையே, தியானம் பண்ணலையே, கோயிலுக்கு போகலையே, தீர்த்த யாத்திரை பண்ணலையே, எதுவுமே நடந்தால் நடக்கணும், நடக்கல. கர்த்தவ்யம், ஓகே, டியூட்டி இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ந வித்யதே கிஞ்சித், கிஞ்சித் கொஞ்சம் கூட பிசுறு கூட இல்லைன்னார். அப்புறம் 6வது விஷயம் வந்து என்ன, கர்த்தவ்யம் கிருத்தம் பண்ணியாச்சு, இனிமே ஏதாவது பண்ணிக்கணும், அது பண்ணிக்கணும், இது பண்ணிக்கணும், எதுவுமே இல்லை. எந்த ஆசை குறை கர்த்தவியம் இல்லை. அப்புறம் ஏன் அப்படி எது வந்ததுனால உங்களுக்கு கர்த்தவியம் இல்லாமல் ஆயிடுது? 6வது விஷயம் பிராப்தவ்யம் சர்வம் அத்ய சம்பன்னம். பூர்ணமாக சம்பன்னம்னா ஃபுல், ஓகே, அடைஞ்சாச்சு, கடிச்சாச்சு. இங்கே இப்போவே, இங்கே இப்போ அத்யா இஸ் இம்பார்ட்டண்ட் நவ். அதனால் ஜன்ம ஜன்மமாக போஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ திருப்தி தீப பிரகரணம் முடிய, ஓகே, இப்போ இம்பார்ட்டண்ட். இப்போ இல்லைன்னா அப்போ இல்லை. இஃப் த ரியாலிட்டி நாட் ரியலைஸ்ட் நவ் அண்ட் ஹியர், யூ கேன் நெவர் அண்ட் நோவேர் ரியலைஸ். அதனால் கோட்டை விட்டு விடக்கூடாது. சம்பன்னம் சர்வம், எதெல்லாம் அடையணுமோ அதெல்லாமே அடைஞ்சாச்சு. ஆல் தட் பிராப்தவ்ய, த கெயின் ஆஃப் த லைஃப். எதுக்கு இந்த சரீரம், மனசு, குருவு, சாஸ்திரம், பல ரிலிஜியஸ் ப்ராக்டிசஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ், எவ்ரிதிங் கம்ப்ளீட்டட், பூர்ணமாயிடுது. அதுதான் சம்பன்னம்னா பூர்ணமாயிடுது அப்படி சொல்லி, அப்புறம் 295 கூட இந்த தன்யோகம் வார்த்தைகள். தன்யோகம் தன்யோகம் திருப்தேர்மே கோபமா பவேல்லோகே. தன்யோகம் தன்யோகம் தன்யோ தன்யஹ புனః புனர்தன்யஹ. அந்த தன்ய வார்த்தை முடியறதில்லை. அதனால் ஒரு லைன் ஃபுல்லாக 1 2 3 4 5 வாட்டி ஒரு லைனில், சரியா, ஒரு லைனில் 5 வாட்டி சொல்கிறார். ஸோ இதில் 7வது விஷயம், ஓகே, மேலே வந்து அந்த டியூட்டிஸ் எல்லாம் நானும் எதுவுமே எனக்கு இல்லை, இப்போது எல்லாம் பூர்ணமாக ஆயிடுத்து, அடைஞ்சிருக்கேன். எதை பற்றியும் கேள்வி கிடையாது, கொஷின் கிடையாது, குறை கிடையாது. அப்படி இருக்கும் திருப்தேஹே மே கோப கா உபமா பவேத் லோகே. எனக்கு ஏற்பட்ட இந்த கண்டென்ட்மெண்ட், திருப்தி, இது இப்படி இருக்கே,
இது அது மாதிரி இருக்கனே உபமா. என்ன சொல்லி நானும் என்னோட கண்டென்ட்மெண்ட் இஸ் லைக் தட். அது மாதிரி. ஓகே, சாப்பிட்டா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக பசி தீந்து போச்சு, ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி, 10 மாளிகை பில்டிங் கட்டின மாதிரி. ஓகே, இல்லை பூபதி ஆயிட்டன், ராஜா ஆயிட்டன், ஏதாவது அப்படி எனக்கு பூர்ணமாயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது உபமா இருக்கா லோகத்தில்? எதி காபவேத் லோகே உபமா. இதுக்கு ஈடு இன்னொன்று கிடையாது. ஓகே, இதுக்கு ஈடு இதுதான். ராமராவண யுத்தம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ராமராவண யுத்தம் ராமராவண யுத்தயோகோ. ராமராவண யுத்தம் மாதிரி தான் இருக்குது. அது இன்னொன்று சொல்லி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுதான். அதனால நம்ம எல்லோரும் அதே ஒரே சத்தியம்னால, அதனால் பாஹ்யமாக எப்படி இருந்தால் கூட என்ன சொல்லணும், சுவாமி யாருக்கு பற்றி சொல்லும்போது, நீ ரொம்ப அழகாக இருக்க. எப்படி? அவங்கள மாதிரி, அது மாதிரி, சினிமா ஆக்டர் மாதிரி, சந்திரன் மாதிரி அப்படி இல்லை. நீ அழகாக இருக்க. எப்படின்னா உன்னை மாதிரி நீயாவா அழகாக இருக்க. இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கணும். அதனால தான் லோகத்தில் எல்லாமே அது அப்படி தான் அழகுதான். அழகுன்னா பிரம்ம பரமாத்ம ஸ்வரூபம் தானே. அதனால எவ்ரிதிங் இஸ் இன் இட்ஸ் ஓன் பிளேஸ். அது பூர்ணம். சரியா? அதனால நம்ம அந்த திருஷ்டியில் பார்க்கணும், ஞானியோடைய திருஷ்டியில் பார்க்கும்போது. அதனால் தேர் இஸ் நத்திங் டு கம்ப்ளைண்ட், தேர் இஸ் நத்திங் டு praise or abuse anything. எல்லாம் சமமாயிருக்கு. எல்லாரும் இது கூட்டஸ்த பாரமார்த்திக திருஷ்டியில் அந்த நிலைக்கு வந்தவர் தானே இப்படி இந்த ஞானி பாடுறார். பாரமார்த்திக திருஷ்டியில் எல்லாம் தாண்டி வந்தார். இல்லை பவேத் லோகே. எந்த உபமா சொல்லி நானும் இது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? எனக்கு எதுவுமே காணும். எனக்கு நானே ஈக்குவல். அதனால் பிரம்மானந்தத்துக்கு எது ஈடு இல்லை. பிரம்மானந்தம் பிரம்மானந்தம் தான். அதுக்கு ஏதாவது கொண்டு வந்து நீ இதென்னா பிரம்மானந்தத்துடைய ஒரு சின்ன பிசுறு தான் லோகத்தில். விஷயானந்தம், புத்திரானந்தம், பாரியானந்தம், வஸ்து ஆனந்தம், லோகானந்தம் எல்லாமே பிகாஸ் ஆஃப் தி பிரம்மானந்த. ஸோ பிரம்மானந்தம் அது எப்படி இருக்குன்னா அது பிரம்மானந்தம் தான். பிரம்மம் அதான் சொன்னது. கம்பேர் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இல்லை சும்மா இது எடுத்து நித்ரை இருக்கிற ஆனந்தம் எந்த மாதிரி இருக்கும்? எந்த ஆனந்தம் மாதிரி இருக்கும்? வேறு ஏதாவது இந்திரிய ஆனந்தம் இருக்க, விஷய ஆனந்தம் அந்த மாதிரி இருக்குமா? 10 சினிமா பார்க்குற மாதிரி இருக்குமா? 10 லட்டு சாப்பிட மாதிரி இருக்குமா? 10 எஸ்டேட் வாங்கின மாதிரி இருக்குமா? சொல்லுவியா? சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான். இது எதுவுமே அதுக்கு ஈடு இல்லாதனால தான் அது சொல்ல முடியல. இப்போ வரைக்கும் யாரும் அப்படி கம்பேர் பண்ணி இவர் அதுதான் சொல்கிறார். பிரம்மா நித்ரானந்தமே தூக்கானந்தமே அப்படி இருக்கும்போது என்னுடைய ஸ்வரூப பிரம்மானந்தம் எது சொல்லி எது கூட கம்பேர் பண்ணி சொல்ல மாடாது. சொல்லுவே எப்படி அன்னார். அப்படின்னு சொல்லிட்டு அதனால தன்யா அகம் அஸ்மி, தன்யா அகம் அஸ்மி, தன்யா புனः புனः தன்யா ஆஹா ஐ ஆம் பிளெஸ்ட், ஐ ஆம் பிளெஸ்ட், ஐ ஆம் பிளெஸ்ட். இது ஒரு மந்திரம் அங்கே. ஓகே, இப்போ யாரோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அம்மா ஏதோ சொல்கிறேன், ஐ ஆம் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் so many things are happened in the life. அப்போ என்ன சொல்ல முடியும் அப்படி இருக்கிறவங்களுக்கு? இப்படி என்ன இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம இப்படி எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம். நான் சிம்பிளாக ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள்
வாழ்க்கையுடைய காயினுக்கு 2 பக்கம் இருக்கு. நீங்கள் ஒரு சைடு பார்த்து தான் ஐ ஆம் வெரி அன்ஃபார்ச்சுனேட்னு சொல்லுவீங்க. நீங்கள் 2வது பக்கம் பார்க்கல, அவ்வளோதான். நீங்கள் பார்க்கறது வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஆனால் ஆக்சுவல் ரியாலிட்டின்னு நீ பார்த்தா இப்படி சொல்ல மாட்டோம். தெரியல, புரிஞ்சதா, புரிஞ்சுக்குவாங்களா, முயற்சி பண்ணுவாங்களேன்னு. ஓகே, இது மாதிரி நிறைய பேர் லோகத்தில் அப்படி. அதனால் தன்யா, காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் தன்யன். எதனால்? முதல்ல இருந்து சங்கராச்சாரியர் சொன்ன அந்த விவேக சூடாமணியில் மாதிரி மறுபடியும் ஆரம்பிக்க வரும் அடுத்த வாரம். ஓகே, மனுஷனா பிறந்ததுனால நான் தன்யனு. ஓகே, அப்புறம் சத்சங்கம், பாரத தேசத்தில் பிறந்ததுனால நான் தன்யனு. ருஷி பரம்பரத்தில் பிறந்ததுனால நான் தன்யனு. அப்புறம் எனக்கு காலு கை எல்லா இந்திரியங்களும் நல்லாவே வேலை செய்கிறது தன்யனு. சத்சங்கம் கழிச்சது எனக்கு தன்யனு. எனக்கு வழிகாட்டுறதுக்கு யாரோ ஈஸ்வரன் வந்து ஒரு குரு ரூபனில் வந்து உபதேசம் பண்ணுறார். நான் தன்யனு 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 தன்யம் அப்படின்னு சொல்லிட்டு நாள் தொடங்கணும். சரீரத்துக்கு உடம்பு மனசுக்கு இருக்கிற குறைகளை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கக்கூடாது. அங்கே குறை எப்பவுமே இருக்கும். ஆனால் குறை இல்லாமல் நான் எப்பவுமே இருக்கேன். ஒன்றுல எப்பவுமே குறை இருக்கும். இன்னொன்றுல உனக்குள்ள உண்மையான உனக்குள்ள குறையே இல்லை. இது எப்படி ரெண்டுத்துன்னு நீ சேர்க்கணும்னு நினைக்கிறேன்? சேர்க்காது. அது பாட்டிக்கு பார்த்து அதை நெகேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது 296வது ஸ்லோகத்தில் ஆத்ம கிருபை பற்றி இன்னும் முக்கியமாக ஆத்ம கிருபை மேலிருந்தே ஆத்ம கிருபை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓகே, தன்யனு தன்யனன்னு சொல்லிட்டாரா அத்தனை ஸ்லோகங்களுக்குள்ள. ஓகே, இப்போ இங்கே வந்து ஆத்ம கிருபை முக்கியமாக அஹோ புண்ணியம் அஹோ புண்ணியம் அஹோ புண்ணியம் ஃபலிதம் ஃபலிதம் திருடம் அஸ்ய புண்ணியஸ்ய சம்பத்தேஹே அஹோ வயமஹோ வயம். ஆஹா, என்ன புண்ணியம் பண்ணியிருக்கே, என்ன புண்ணியம் பண்ணியிருக்கே. ஓகே, புண்ணியம் எப்படிது? புண்ணியம் అనేది கடந்தது தானே. புண்ணியமெல்லாம் பண்ணி வச்சது பாஸ்ட். வாட் ஏ க்ளோரியஸ் மை பாஸ்ட்ன்னா, ஏன் சார் இவர் புண்ணியம் பாஸ்ட் பற்றி எல்லாம் பேசுகிறாரு, ஞானம் அப்படி பேசலாமன்னா, இங்கே வந்து இங்கே புண்ணியம் அணி மென்ஷன் பண்ணதுனால என்னன்னா, ஆரம்பத்தில் நம்ம எல்லோரும் சீக்கர்ஸ் தானே. அப்படி சீக்கராக இருக்கும்போது முதல் 3 படிகள் அஜ்ஞானம் அவித்யா ஆவரணம் விக்ஷேபம் அதெல்லாம் அங்கே இருந்தது. அப்புறம் அந்த சத் சங்கத்துக்கு வந்துட்டான்னு பாரு. இது யாதோ புண்ணியம் தான் இந்த கொண்டு வந்து என்ன சத் சங்கத்தில் உட்கார வச்சது. அதனால தான் சீக்கராக இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து நம்முடைய ஜர்னி எப்படி தொடங்கிச்சுன்னா ஜீவபாவத்தோடு தானே தொடங்கிச்சு. ஜீவபாவத்தோடு தானே தொடங்குறது. அதனால் அந்த ஜீவபாவத்தில் இருக்கும்போது இஸ் ரிகலெக்டிங் தட் நான் ஜீவனாக இது முன்னாடி எத்தனை சரீரங்களில் இருக்கேன், இது அப்படி வரும். இப்போ சொல்கிறது நான் ஜீவன் இல்லை, எனக்கு சரீரம் இல்லைன்னு இனிமேல் வராது. அப்போது அந்த வரைக்கும் செஞ்சது ப்ராட் ஃபார்வேர்டு அது எல்லாம் இருக்குல்ல, கேரி பண்ணது. அப்பா என்ன மெரிட் என்ன புண்ணியமோ அதெல்லாம் ரிகலெக்ட் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிறாரு. தப்பு ஒன்றும் இல்லை. ஜீவபாவத்தோடு தான் சாதனை தொடங்கிடுச்சு. இப்போ முக்தியோடு முடிஞ்சது. அதனால் அஹோ புண்ணியம் அஹோ புண்ணியம். ஓகே, அந்த ரொம்ப கரெக்டாக ஃபலிதம் ஃபலிதம் திருடம் அது பூர்ணமாக பலம் கொடுத்துச்சு. இப்போ அந்த புண்ணியமெல்லாம் புண்ணியம் என்ன சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அப்புறம் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதனால் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கான்னு எனக்கு குழந்தை பிறந்துச்சு, என்ன புண்ணியம் பண்ணாலும் எனக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு, இதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு ஆத்ம ஜானம் ஸ்வரூப ஜானம் தெரியறதுக்கு வழி தெரிஞ்சது பார்த்துங்க வந்துட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் பூர்ணமாதி பலமாயிடுது. ஃபலிதம் ஃபலிதம் இதுதான் உண்மையான பலம். ஃபலிதம் என்னோட புண்ணியம் பலிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ய புண்ணியஸ்ய சம்பத்தேஹே. ஓகே,
அது அந்த புண்ணியத்துடைய சம்பத்தி மொத்தம் அது டோட்டலாக மொத்தம் செஞ்சு புண்ணியச பலம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அதனால அகோவயம் அவ இங்கே மேலே வரைக்கும் அகம் தன்யோகம் அகமன்னு உபயோகப்படுத்திட்டாரு. இப்போ இங்கே நம்ம எல்லோரும் அவர் கூட சேர்ந்து ஸ்டேஜில் ஏற சொன்னார்ல பாடுறதுக்கே. அதனால் இத்தனை பேர் பஞ்சதசி 7வது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம் எல்லாம் நல்லா கேட்டவங்க எல்லாரும் நம்ம எல்லோரும் வயம் பாருங்க எவ்வளோ ப்ராட் மைண்டடாக இது யார் கேட்குறாங்களோ, யார் இந்த மார்க்கத்தில் நடக்கிறாங்களோ, யார் இது ரசிக்கிறாங்களோ, ஆனந்திக்கிறாங்களோ, கிரகிக்கிறாங்களோ, ஜீர்ணம் பண்ணிக்கிறாங்களோ, பலம் அடைஞ்சாங்களோ. அதனால் வாட் எ கிரேட் வி ஆர். அஹோ ஆச்சரியம், எப்படிப்பட்டவங்க நம்ம என்னென்ன லோகத்தில் எங்கள் ஜாதி தெரியுமா, எங்கள் குலம் தெரியுமா, நாங்கள் எந்த ஊருக்காரன்னு தெரியுமா, இப்படி எல்லாம் சொல்லி இங்கே இது எல்லாமே ஆத்தியாத்மிக குடும்பம். அதனால தான் ஆத்தியாத்மிக பந்தம் அது சொல்லலாம், அது ரியல்லாக இல்லை, பட் ஆத்தியாத்மிக பந்தம் குடும்பம் நம்ம. அதனால் வயம் அகோவயம் வாட் ஏ வண்டர்ஃபுல் பீப்புள் வி ஆர். நம்ம ரொம்ப சத்சங்கத்துக்கு இவ்வளவு ஸ்ரத்தையாக இன்னைக்கு பகவானோட கிருபனால முடிக்கிறோம். 7வது அத்தியாயம் சொல்லிட்டு அப்புறம் 297வது ஸ்லோகத்திலோ அஹோ சாஸ்திரம் அஹோ குரு மஹோ குரு ரஹோ குரு அஹோ ஞானம் அஹோ சுகம். இங்கே 4 விஷயங்கள் என்ன. அஹோ என்ன அர்த்தம், வாட் எ வண்டர், ஆச்சரியம் व्यक्तப்படுத்துறது. வாட் டு சே, அப்படிப்பட்ட அஹோ இது கிரேட் இண்டீடுன்னு அர்த்தம். என்ன முதல் சொல்கிறாரு, சாஸ்திரம் என்ன சாஸ்திரம். நான் என்னமோ நினச்சிட்ருக்கேன் பஞ்சதசி ஆரம்பிக்கும் போது, நான் என்னமோ நினச்சிக்கிட்டு சத்சங்கத்துக்கு வரும்போதும் ஒரு பாகவதம் ஏதோ கிருஷ்ண கதை சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சாஸ்திரத்துக்குள்ளே போக 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 வாட் எ வண்டர்ஃபுல் சாஸ்திரா, சாசனாத் இது சாஸ்திரம். அதனால் அஹோ சாஸ்திரம். சாஸ்திரத்துக்கு முதல்ல சாஸ்திர கிருபத்துக்கு ஞாபகப்படுத்திட்டு நன்றி சொல்கிற மாதிரி நினச்சிக்குங்க. சாஸ்திரம் இதுக்கு இன்னொன்று ஈடு இருக்கா, பிரம்ம வித்யா. சாஸ்திரத்தனே பாராட்டி எனக்கு சாஸ்திரம் கிருபை பண்ணிச்சு. எப்படி சாஸ்திரம் நேரத்தா அதான் கிருபை பண்ணதா, சாஸ்திரம் అనేది அங்கே இருந்திருக்கணும் இல்லை, அதனால சாஸ்திரம் இருக்க நன்றி. அதுக்கு வேதமாதா சாஸ்திர மாதகத்துக்கு நன்றி. அஹோ வாட் எ கிரேட் சாஸ்திரா. இதுதானே படிக்கணும் லோகத்தில், இதுதானே கேட்கணும். ஆனால் இது நானாக படிக்க முடியாது, சொல்லி கேட்டு தானே புரிஞ்சுக்க முடியும், படித்து புரிஞ்சிக்க முடியாது, கேட்டு புரிஞ்சுக்க முடியும். அதனால் யார் எனக்கு குரு மகாராஜ் கிடைச்சார், ஈஸ்வரன் குரு ரூபத்தில், ஈஸ்வரோ குருராத்மேதி அவப்பா. அதனால் அஹோ குரு இந்த ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனாக இருந்து அதிலே இருந்துட்டு அதிலே ஊறி அதுக்காகவே அதே பேசிட்டு அதே சத்தியமாகவே அவர் இருந்து என்ன சத்தியமாக பார்த்துட்டு யாருக்கு சொல்லி கொடுத்தாலும் சத்தியமாக பார்த்துட்டா சத்தியம் கூட பேசுகிறது. அதனால் அப்படிப்பட்ட குரு பற்றி என்ன சொல்ல, வண்டர்ஃபுல், ரியலி வண்டர்ஃபுல், கிரேட் இண்டீட். ஓ குரு அஹோ குரு. அப்புறம் 3வது இந்த சாஸ்திரம் சாஸ்திரத்தில் இருக்கிற அந்த விஷயம் ஞானம், அந்த குரு மூலமாக சொல்லப்பட்ட அந்த விஷயம் ஞானம். அப்பா வாட் எ வண்டர்ஃபுல் ஞானம். அஹோ ஞானம். ஏதோ சாஸ்திரம் இருக்காங்க, குருவும் இருக்கார், என்னமோ எத்தனோ புஸ்தகங்கள் இருக்கு, எத்தனோ பேர் என்னமோ பேசுகிறாங்க. அந்த சாஸ்திரத்தில் இருக்கிறது அது அப்படியே அவராகவே ஆகி அவரே அனுபவஜனாகி பிரம்மவித் பிரம்மைவ பவதி
Knowing and being are same. Okay? Knowing and being. Not studying and listening. புரிஞ்சுக்குங்க. By studying and listening, you are knowing what you are knowing that you are being. அதனால குரு அஹோ குரு அது கொடுத்த அந்த ஞானம் ஒற்றே இதுக்கு ஈடான இன்னொரு ஞானம் இருக்கா? அதனால தான் எந்த ஞானத்தினால எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஞானம். ஏன விஜ்ஞானேன சர்வம் விஜ்ஞானம் பவதி. குரு அது சொல்லுங்கோ. ஞானம் அஹோ ஞானம். இப்போ ஏற்பட்ட அந்த நிரங்குஷா திருப்தி இங்க சுகம், ஆனந்தம், சுகம் அண்ணங்க. ஸோ அஹோ சுகம் இத்தனை 4 கிருபை முதல்ல இங்கிருந்தே ஈஸ்வர கிருபா, சாஸ்திர கிருபா, குரு கிருபா, அந்த ஞானம் எனக்கு பலிச்சதே ஆத்ம கிருபா. ஆல் டுகெதர் தன்யனாயிட்டேன் சொல்லிட்டு அழகாக இந்த விஷயத்தினை சொல்லி முடிக்கிறாரு. அப்படின்னா சாஸ்திரம் பரோட்ச ஞானம் கொடுக்கும், குரு அந்த பரோட்ச ஞானத்தினை அபரோக்ஷ ஞானமாக ஓகே கன்வெர்ட் த நாலெட்ஜ் இன்டு எக்ஸ்பீரியன்ஸ். அது சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா நாலெட்ஜு சும்மா புஸ்தகம் படித்தா நமக்கும் தெரியும், ஆத்மாமா ஜீவாமா ஈஸ்வராமா 3 இருக்காமா சாதன சதுர நமக்கு தெரியும். அந்த நாலெட்ஜினை அனுபவமாக கன்வெர்ட் பண்ணோம்னா அனுபவானந்த சுவாமி வேணும். அனுபவம் இருக்கிற எந்த சுவாமியாவது அனுபவானந்த சுவாமி தான், வேறு பேர் இருந்தால் கூட. அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுக்குறவர். அப்புறம் ஞானம் என்ன ஞான அனுபவம் கொடுத்தாரு. என்ன பண்ணிச்சு? துக்க நிவೃತ್ತಿ ஏற்பட்டுச்சு. அதனால் சுகம், ஆத்தியந்திக சுகமும் கிடைச்சிது. அப்படி இது முடிச்சுட்டு கடைசி ஸ்லோகம் 298 பலஸ்ருதியாக முடிக்கிறார் ஆச்சாரியர். திருப்தி தீபமிமம் நித்யம் ஏனு சந்தததே புதாः பிரம்மானந்தே நிமஜ்ஜந்தः தே திருப்யந்தி நிரந்தரம். யார் இந்த திருப்தி தீப பிரகரணத்தினை நல்லா கேட்டு முடிச்சது மட்டுமில்லாமல் இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நித்தியம் யஹ அனுசந்தானம் பண்ணுறாங்களோ, அதனால் மறுபடியும் இதில் இருக்கிற கருத்துக்களோ ஸ்லோகங்களோ அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் ஃபியூ ஸ்லோகங்களோ இப்படி தான் இன்னும் பாராயணம் பண்ணுறேன், நாராயணம் படிக்கிறேன், அது செய்கிறேன், இதெல்லாம் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்காமல் இந்த நிதித்தியாசனத்தில் இதுக்கு சமயம் போதும். அதெல்லாம் பண்ணி முடிச்சு தான் இங்கே வந்துட்டோம், செய்ய வேண்டியது இப்போ செஞ்சிட்ருக்கோம், இதுதான் வேணும், இதுதான் முடிவு, கடிச்சிச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டைம் பாஸ் எனக்கு பண்ணிக்கிறேன்னு பரவாயில்ல. பட் முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கணும். அனுசந்ததே புதாக, அறிவு இருக்கிறவங்களும் வைஸ் பீப்புளும் விவேகம் இருக்கிறவங்களும் வேறு ஆத்தியாத்மிக சாதனைகள்னு சொல்லிட்டு எல்லாத்திலும் டைம் வேஸ்ட் பண்ணிக்காமல் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்காமல் அதனால தான் புதாகன்னு சொல்கிறார். ஓகே, இங்கே வைஸ் சீக்கர்ஸ்ன்னு அர்த்தம். வைஸ் சீக்கர்ஸ், தெர் ஆர் சோ மெனி சீக்கர்ஸ் ஆஃப் த ட்ரூத். ஆனால் எல்லாரும் விவேகத்தோட சரியான பாதையில் போகிறதில்லை. எதுக்கு டைம் வேஸ்ட்டு? வை யூ ஆர் பீட்டிங் அரவுண்ட் த புஷ். அதனால் திருப்தி தீபம் நித்தியம். ஓகே, யாரும் நித்தியம் அனுசந்ததே அவங்க என்ன தே பிரம்மானந்தே நிமஜ்ஜந்தா. தே ஆல்வேஸ் ஸ்விம் அண்ட் டேக் எ நைஸ் ஷவர் ஆஃப் திஸ் அமிர்தானந்த பிரம்மானந்த கடலுக்குள்ள ஆனந்தமாக அவங்க இந்த அமிர்தத்தினை ஆனந்தமனை அமிர்தத்தினை குடிச்சிட்டே அந்த ஆனந்தத்திலே நிமஜ்ஜந்தேன்னா இம்மர்ஸ் ஆகிடுவாங்க, அதிலேயே இருப்பாங்க. எப்போ இருந்துட்டு நிரந்தரம் திருப்தியந்தி. அதனால் இதுக்கு திரும்பி மத்தியானம் இது முடிச்சு போனதுக்கப்புறம் இப்போ நாளை கேட்கலன்னா போயிடுமோ இப்படி இல்லை. இது எப்பவுமே என்கிட்ட இருக்கேன் என்ன அதே தான், நானே தான் அது இங்கே போகும் என்னை விட்டுட்டு. அதனால் நிரந்தரம் திருப்தியந்தி. இப்படி அந்த திருப்தி தீபமனை ஆரம்பித்த அந்த ஸ்லோகத்துடைய ஹெட்டிங்கை சப்த பூமிகள் சொல்லி சப்த பூமிகள் கடைசியாக திருப்தி நிரங்குஷா திருப்தி அப்படின்னு சொல்லி பலஸ்ருதி சொல்லி
இந்த அத்தியாயம் முடிக்கிறோம். பகவானுடைய கிருப்பனாலையும் குருவுடைய கிருப்பனாலையும் ஸ்ரத்தையாக நமக்கு எல்லாம் கேட்டு படிக்க பாக்கியம் கிடைச்சது. நாளைக்கு இதோடைய சாராம்சத்தினை ஒரு வாட்டி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.